கிருஷ்ணா கிட்ட ஒரு நாள் கேட்டேன், நெக்ஸ்ட் என்னடா போயிட்டு இருக்குன்னா பண்டிகை அப்படின்னா, அது ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்றேன்டா அப்படின்னேன். நீ ஃபர்ஸ்ட் போய் விஜய் பாரு அப்படின்னா, ஓகே தங்கச்சி தானே அவர் நான் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட போய் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானே தான் போய் கேட்டேன். உடனே இரு நான் சொல்றேன் ஃபெரோஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ்க்கு போய் மீட் பண்ணோன்னே ஃபெரோஸ் ஒரு 1/2 மணி நேரம் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. ஏன்னா ஃபெரோஸ் ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்தீங்களா, ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, பட் அதை உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல எனக்கு அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. முடியெல்லாம் கலர் பண்ணணும், தாடியெல்லாம் ஃபுல்லாக ஒயிட் அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னாங்க. எப்பவுமே அப்படிதான், இப்போ தான் வெளில வரும்போது தான் பிளாக் ஃபெரோஸ் அப்படின்னேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கெட்டப் நான் வந்து ட்ரை பண்ணேன். 4 நாள் ஒர்க் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு 1 இயர் அந்த முடி வச்சு தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஒரு லெங்க்தி ஃபிலிமாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபெரோஸ் இஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து 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 பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால தான் ஒரு டைம் டிலே ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து கிருஷ்ணாவுடைய ஒர்க் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான். சில டைம்லலாம் வந்து எனக்கே ஃபீல் இருக்கும், எதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறான் அப்படின்ட்டு. பட் அதுக்குன்னு மெனக்கெட்டான், பயங்கரமாக மெனக்கெட்டு அவன் பண்ணான். ஸோ உண்மையில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒரு புது டீமாகவே இருக்கும் இது. சித்தப்பு சரவணன் சார், கருணாஸ், பிளாக் பாண்டி, நான், ஆனந்தி. ஸோ ஒரு டோட்டலாக வந்து ஒரு புது வேரியேஷன் இருக்கும். ஸோ வழக்கமான டிஃப்ரெண்ட் ஃபிலிமும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும் நம்புறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ சொன்னப்போ வந்து எல்லாருமே எனக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணாங்க. எங்க வீட்ல இருந்து, எங்க அப்பால இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து. பட் நான் படம் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லா இடத்துலயுமே எனக்கு கிடைச்சது நோ தான். எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் எனக்கு ஒன்று நான் யோசிச்சுட்டேன்னா அதை கண்டிப்பா பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் இந்த படத்துல இந்த ப்ராஜெக்ட் மேல, ஃபெரோஸ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு இறங்கியாச்சு. அது வந்து வீண் போகலை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. as a producer I'm very happy and proud. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு எப்பவுமே I want to be part of good films and quality films. பண்டிகை வந்து டெஃபினெட்லி அந்த லிஸ்ட்ல இருக்கும். எனக்கு இது வந்து ஒரு யூனிக் பிளாட் அண்ட் ஸ்லைட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கு. இதில் வந்து ஒரு க்யூட் ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைவாக, நேச்சுரலாக, பப்ளியாக இருக்கும். நான் முன்னாடி பண்ண படத்தில் ஹோம்லியாக, சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணேன். இதில் வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ ஃபெரோஸ் சார். திடீர்னு விஜய் ஒரு நாள் ஃபோன் பண்ணி படம் மாட்டியாடான்னு கேட்டுச்சு. பண்ணுறேனே அப்படின்னு கதை கேட்டு ஓகே ஃபெரோஸ் வர சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஃபெரோஸ் வந்துட்டு, மச்சான் எனக்கு கதைலாம் சொல்ல தெரியுது, எனக்கு எவ்வளோ தெரியுமா நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பண்ணு, இப்படி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. சரி சொல்லு மச்சான் அப்படின்னு. அது இப்போ நரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேஜை பார்த்துக்கிட்டே பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அவன் சொல்கிறத பார்க்குறதா இல்லை அந்த புக்கை பார்க்குறதான்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சுட்டா நிஜமாவே நல்லா இருக்குது. நான் சொன்ன மச்சான் நான் இந்த படத்தை பண்ணுறேன் சரின்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னா, ஏன்னா கிளம்புறேன் படத்துக்கு செகண்ட் ஹாஃப் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருக்கு அவன் சொல்கிறான் அப்படின்னா, மச்சான் டயர்டாக இருக்குது, இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, இதான் பண்ணுறேன்ட்டே அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அதுக்கு விஜய் ஃபோன் பண்ணி ஓட்டுக்காரன் பாதி தான் மச்சான் சொன்னான், மீதி எப்போ சொல்லுவாருன்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு வர நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே இருந்தாங்க. உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் ஃபெரோஸ் அப்படின்னா, மச்சான் டயர்டாக இருக்கா விஜய் நீ சொல்ல அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் வந்து விஜய் சொன்னாங்க. இதுதான் முதல் படம், டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்றது, ப்ரொடியூசர் செகண்ட் ஹாஃப் சொல்றது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி. ரெண்டாவது வந்து ஃபைட்டிங், ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் எல்லாம் சொன்னோடனே எனக்கு வந்த முதல் டென்ஷன் வந்து எங்க இவன் 6 பேக் வைக்க சொல்லிடுவானோ, எங்க இவன் எடுக்க சொல்லுவானோன்ற ஒரு பயம் இருந்தது. நான் கேட்டேன் என்ன மச்சான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. 6 பேக்லாம் வேணாம் மச்சான், அவன் ஃபைட்டர் கிடையாது, ஃபைட்டர் ஆயிடுவான், அது 6 பேக் வச்சா நீ வந்து படத்து நீ ஃபைட்டர்னே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் 6 பேக் வைக்கிற பஞ்சாயத்து, நமக்கு தேவையில்லை அது. ரெண்டாவது வந்து அப்போ ஹார்ட் ஒர்க்காக ஏதாவது பண்ணணுமா இந்த படத்துக்கு அப்படின்னா, ஆமான்னு சொல்லி நீ வந்து வழக்கமாக பண்ணுற மாதிரி நடிக்கக்கூடாது, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நடிக்கணும், அது மட்டும் தான் உனக்கு ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னா. இன்னும் இவன் பெருசாக ஹார்ட் ஒர்க் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டு 5 கிளாஸஸ் நான் போகல. அவன் படத்தில் ஒருத்தர் 6 பேக் வச்சுட்டு வருவார், அவர் தான் என்னுடைய மாஸ்டர். அவர் நேராக ஃபைட்டிங்கில் தான் பார்த்தேன், நான் கோச்சிங்கில் பார்க்கல. ஏன்னா எனக்கு தியாகராஜ் மாஸ்டர் அப்புறம் எம்சி நீங்கள் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்த ஃபைட் போதுன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வரவங்களாம் வேற மாதிரி இருந்தானுங்க. என்னடா ஃபைட்டர்ஸ் எங்கடா அப்படின்னா, இவர் தான் ஃபைட்டர்ஸ்னா என்ன புரியல எனக்கு அப்படின்னா, 6 பேக் வச்சு பயங்கர கொண்டு மாட்டார் பார்க்கறதுக்கு. ப்ளஸ் நிஜமா அடிச்சுட்டு போறாரு மச்சான், என்ன அடிச்சா வாங்கிக்கோடா இது ஸ்ட்ரீட் ஃபைட் படம் தானே அப்படின்னா.
ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கரெக்டா சார் என்ன டீசர் ட்ரெயிலாம் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஃபைட் கிளப் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைட் கிளப் வந்து ஃபைட் கிளப் கேனாட் பி ரீமேட் இன் எனி லாங்குவேஜ் ஒரிஜினல் தவிர சான்ஸே கிடையாது. இது வந்து ரெண்டுத்துக்கும் இருக்க காமனான ஒரு விஷயம் என்னன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட் மட்டும்தான், அது தவிர ஃபைட் கிளப்லாம் கிடையாது. இது அதை வச்சு அந்த ஃபைட் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டை வச்சு வந்து ஒரு 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 ஸ்டோரியை சுற்றி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எனக்கு இதை வச்சு பண்ணலான்னு ஐடியா வந்தது, அதை வச்சு நான் வந்து ஒரு ஸ்டோரி அதை சுற்றி எழுதினேன். ஸோ இது அப்படியே டோட்டலி லைக் லோக்கலைஸ்ட், நம்ம ஊரில் ட்ரிப்ளிகன் சிந்தாதிரிப்பேட் அந்த ஏரியாவில் நடக்கிற மேட்ரு தான்.